நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணிய. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணிய. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடல் வாழ் உயிரின ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் சீனிவாசன் அவர்கள் முதியவர்களுக்கு மீன் வகை உணவுகளின் மூலம் கிடைக்கும் சத்துக்களை பற்றியும் அவற்றை சாப்பிடுவதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சீனிவாசன். இன்று உங்களுக்கு மீன் உணவுடைய சிறப்பு, எந்த மீன் சாப்பிட்டால் உடம்புக்கு மிக நல்லது, எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் போன்ற தகவல்களை உங்களுக்கு இன்று அளிக்கின்றேன். வாழ்க வளமுடன். முக்கியமான தலைப்பு அனைவருக்கும் தேவையானது. அதுவும் இல்லாமல் 60 வயதுலேருந்து அவங்க 90 வயது வரைக்கும் வாழ்வதற்கு ஒரு எந்த வகையான மீன் உணவை பற்றி நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். நம்ம கடலில் வந்து டெய்லி சாப்பிட்ற உப்புலேருந்து கடல் தான் நமக்கு கொடுக்குது. உப்பு இல்லா பண்டம் குப்பையில் என்றாங்க. அந்த உப்புலேருந்து அதான் சோடியம் குளோரைடு அதுதான் கொடுக்குது. இப்போ கடல் மீன்கள் வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம தமிழகத்தில் தமிழில் பேசுகிறதுனால சொல்கிறேன். சங்கரா மீன் வாங்கலாமா, நெத்திலி மீன் வாங்கலாமா, கொடுவா மீன் வாங்கலாமா, கிளிச மீன் வாங்கலாமா, பாறை மீன் வாங்கலாமா, பறவை கோலான்னு ஒரு மீன் இருக்குது. அது ஜூலை ஆகஸ்ட் தான் கிடைக்கும், ரெக்க பறக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். மீன்களை தவிர பச்சை சிப்பி மட்டிலாம் வைக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடல் பாசிகள்லாம் இப்போ வந்து டின்ல போட்டுலாம் கொடுக்குறாங்க. பட் மற்ற ஜப்பான், சைனாவில் வந்து கடல் பாசிகளை வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போலயே ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்றதெல்லாம் அங்கே விற்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஆக வயதானவர்களுக்கு கண்டிப்பா மீன் உணவு, அதுவும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பீப்புளுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா அவங்க டெய்லி அவங்களுடைய டயட்ல மீன் இருக்கும். அதனால இந்த தலைப்பு சம்பந்தமாக சிந்திப்பதற்கு நீங்க சில கேள்விகள் வச்சிருக்கீங்க. அதை ஒன்னொன்றாக பார்ப்போம். இந்த நல்ல தண்ணி மீன் இருக்குவாங்க, ஏரி மீன், ஆத்து மீன், அதெல்லாம் விட ஃப்ரெஷ் வாட்டரை விட மெரைன் ஃபிஷஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கடல் வாழ் மீன் உயிரினத்துல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ற ஒரு நல்ல கொழுப்பு சத்து ஒன்று இருக்கு. அது இருக்கிறதுனால முக்கியமா மத்தி கவலைன்னு ஒரு மீன். நாங்க எந்த சினிமா ஆக்டர்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு இருக்கும். அது போல நாங்க எங்க மாணவர்களுக்கு கடல் மீனை பத்தி பாடம் இருக்கும்போது என்ன சொல்லுவோம், மீன்களோட சூப்பர் ஸ்டார் எதுன்னா மத்தி கவலை மீன். கேரளாலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இலங்கையிலும் சரி, அந்த மீன் வந்து 12 மாசமும் கிடைக்குது. எல்லா வலையிலையும் கிடைக்குது, இழு வலையிலையும் கிடைக்குது, சாதா வலையிலும் கிடைக்குது. அந்த மீன் வந்து பல வகையான உணவு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது குழம்பு வைப்பாங்க, வறுப்பாங்க, சூப் வைப்பாங்க. இது போலலாம் வந்து அந்த உணவை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கிறாங்க. காலையிலையும் எடுத்துக்கிறாங்க, இரவும் எடுத்துக்கிறாங்க. அது கண்டிப்பா வந்து அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் புரதச்சத்தும் இருக்கு. அதுல கொஞ்சம் கால்சியமும் அதுல அடங்கி இருக்கிறதுனால நாட் ஒன்லி எலும்பு, அவங்களுக்கு உடம்புல இருக்க மற்ற பிரச்சனைகள், ஞாபக சக்தி இருக்கிறதுக்கு, இருதயம் நன்றாக வேலை செய்வதற்கு அத்தனையுமே அந்த மத்தி கவலை அப்படின்ற மீன் வந்து விலையும் கம்மி. ஒரு உதாரணத்துக்கு வஞ்சர மீன் 1 கிலோ 1000 ரூபா, ஆட்டு இறைச்சி வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா, சிக்கன் தான் கம்மின்னு வச்சிங்களேன், ஒரு 200 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம் 1 கிலோ. இந்த மத்தி கவலை 40 ரூபா தான்.
40 இருந்து 50 ரூபாய்க்குள்ள ஒரு கிலோவே வாங்கலாம். அது வந்து மார்க்கெட்ல கேட்டீங்கன்னா எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்கும். இதை வந்து அவங்க வாரத்துல 2 முறை கண்டிப்பா சாப்பிட்டாங்க எலும்பு பிரச்சனையோ ஹார்ட் பிரச்சனையோ வராது. இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா மீன்கள் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேங்களேன், தலை வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேங்களேன், ஒரு டோலா 650 எடுத்துக்கங்க, பேராசிட்டமால் போட்டுங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு உடம்புல இருக்க தலைவலி, ஜுரம், பெயின் 4-5 விஷயங்கள் சரியாயிடும். அதே போல இந்த நான் சொல்லக்கூடிய காணாங்கெளுத்தி, மத்தி கவலை, காளா மீன், சால்மன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது, சங்கரா மீன், நெத்திலி மீன், பாறை, ராம்பாறை, மஞ்சப்பாறை, தேங்காய் பாறை, இப்படி போன்ற பாறை மீன் கேட்டா சொல்லுவாங்க. அதுவும் விலை கம்மி தான், 70 ரூபாய் 80 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் கிலோ. இந்த வகையான மீன்களை அவங்க ட்ரை பண்ணலாம். சீசன்ல சில நேரம் சீசனல் ஃபிஷஸ் இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மாதங்கள் மட்டும் கிடைக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல கிடைக்கக்கூடிய இந்த பறவை கோலா மீன்கள், அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பொதுவாகவே மீன்களை சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து நம்ம இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் கம்மியா தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல கேரளாலையும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக தினம் அவங்க டயட்ல இருக்கு. ஆக இந்த மீன்களை அவங்க ட்ரை பண்ணலாம். அது 140 கிராம்ஸ், அதாவது 140 கிராம் பெர் டே. வாரத்துல அந்த முதியவர்கள் வந்து 2 நாளாவது சாப்பிடணும். 2 நாள் கண்டிப்பா அவங்க அவங்களுடைய வாரத்துல 2 நாள் இந்த மீன் உணவை ஏதோ ஒரு வகையில் அவங்க சேர்த்துக்கணும் சார். அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் உணவு மூலியமாவே கிடைக்கும். உணவே மருந்தாக அமையும். இப்ப புரதச்சத்து அதிகமா மீன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நேஷனல் கவுன்சில் ஆன் ஏஜிங்ல என்ன சொல்றாங்க, அந்த சூர மீன் சொல்லுவாங்க, டியூனா ஃபிஷ், ரத்த சூரன் வாங்க. அதை நீங்க பாக்குறதுக்கு வஞ்சரம் மாதிரியே இருக்கும். அதை கட் பண்ணாங்கன்னா ரத்தம் அப்படியே கொட்டும். என்னதான் ஐஸ்ல வச்சிருந்தா கூட அந்த ரத்த சூரையை கட் பண்ணா ரத்தம் கொட்டும். அந்த மீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம் மீன் கையில எடுத்துட்டீங்கன்னா அதுல 100 கிராம் புரோட்டீன் இருக்கிறதாக ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதனால அதிகமா புரோட்டீன் உள்ள மீன் அந்த சூரை, ரத்த சூரை மீன். ஆனா அளவோடு தான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டாக்கா இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும், வேற விதமான வயிற்று தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு சார் சாப்பிடலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 140 கிராம் பெர் டே. அப்படின்னா எடை போட்டு சாப்பிட முடியுமா சார்னா, ஒரு தோராயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம்னா என்ன வெயிட்னு தெரியும். மேற்கொண்டு இன்னொரு அதுல ஒரு அரை அதுதான் சாப்பிடணும். வழியே நிறைய மீன்களை வச்சு சாப்பிடக்கூடாது. புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அதுதான் ரத்த சூரை, அந்த சூரை மீன்கள் தான். அடுத்ததான் நான் சொன்ன அந்த நெத்திலி, கிளிச மீன், இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கும், அதை சாப்பிடலாம். மெமரி பவருக்கு சில வைட்டமின் B6, B12 எல்லாம் தேவைன்னு சொல்றாங்க. அது வந்து அது நம்மளுடைய மூளையில் உள்ள நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஞாபக சக்தியோட வச்சுக்கும். ஸோ அந்த வகையால மீன் பார்த்தீங்கன்னா இந்த சார்டைன்ஸ் தான் திருப்பி சொல்றாங்க. சார்டைன்றது அந்த கவலை மீன், அதுலயே இருக்கு எல்லாமே. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வைட்டமின் B6, B12, வைட்டமின் D 3மே அதுல நிறைஞ்சிருக்கு. அதனால வந்து அந்த மீனை வந்து நாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தியும் இருக்கும். பட் உணவால மட்டும் ஞாபக சக்தி வச்சுக்க முடியாது. முதியவர்கள் என்ன பண்ணணும், ஒரு சில மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம், நான் யோகா ப்ரொஃபஸராகவும் இருக்கிறதுனால சொல்றேன், அவங்க வந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஒரு பாடல்கள் கேட்பது போன்ற மனதை இதமாக வைத்துக்கொண்டு மிதமான உணவு சாப்பிட்டால் கண்டிப்பா அவங்களுடைய அந்த மெமரி பவரும் குறையாம இருக்கும். ஒரு டம்ளர் பால் ஒழுங்கா நைட்டு, ஒரு டம்ளர் வயசானவங்க ஒரு பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு இயற்கையாவே வந்து இன்னைக்கு சொன்ன அந்த ஞாபக சக்தி ஆட்டம், போனுக்கு வேண்டிய வைட்டமின் D, கால்சியம் எல்லாமே கிடைச்சிருது. மீன்கள் அப்படின்னு தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது இந்த டியூனா இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரத்த சூர மீன், அது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். கவலை மீன்றது பாத்தீங்கன்னா அந்த மீன் எதை உண்ணுதுன்னு பாக்கணும். காணாங்கெளுத்தி வந்து எது சாப்பிடும்னாக்கா, அது ஒரு பியூர் வெஜிடேரியன். கடல்ல இருந்தா கூட பிளாங்டான் அப்படின்னு ஒரு மிதவை உயிர் ஒண்ணு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது, ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது ஒரு வந்து புல்லு மாதிரி. இப்ப நம்ம புல்ல வந்து ஆடு சாப்பிடுது, மாடு சாப்பிடுது. அதே போல அந்த பிளாங்டான்றத காணாங்கெளுத்தியும் கவலையும் அதிகமா சாப்பிடுறதுனால அது வெஜிடேரியன் சாப்பிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த மீன், அந்த 2 மீன்ல நேஷனல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இப்ப இந்திய நேஷனல் பேர்டுனா பறவைன்னா மயில்னு சொல்றோம், நேஷனல் அனிமல்னா புலி, டைகர்னு சொல்றோம். நேஷனல் ஃபிஷ் எதுன்னு கேட்டா பசங்க சொல்ல தெரியாது. நாங்க சொல்லி கொடுப்போம், மேக்ரல். காணாங்கெளுத்து தான். காணாங்கெளுத்து இஸ் த
நேஷனல் ஃபிஷ். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த ரேங்க் வேணா கவலை மீன் சொல்லுவாங்க. அடுத்த ரேங்கிங்ல சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் ஃபிஷ் சொல்லுவோம், கவலை மீன். சோ அது உண்ணக்கூடியது தாவர உணவையே சாப்பிடுறதுனால இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னா, அதை சாப்பிடும்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் அளவோடு சாப்பிடும்போது அது நல்லாவே கேட்கும். அது நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.